ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆதி வாசு மாதிரியே நினச்சி பயந்து நடுங்கிறாப்புலன்னே சொல்லலாம். நம்ம துரை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரத்னம் வந்து செம்ம கடுப்பில் வந்து துரையை பார்த்தோன்னா அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவருக்கு முடியல, லைட்டாக ஸ்லிப் ஆகுதுன்னு வந்து உட்காடுறாங்க. ஏங்க நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கன்னு மரகதம் வந்து பேசுகிறாங்க. நீ ஒன்றும் பேசுகிறத நிப்பாட்டு, நீ உன் பேச்செல்லாம் வந்து கேட்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. என்னங்க பேசுகிறீங்க? இப்போ வாசு இருந்த வரைக்கும் அவன் மேலே தான் வந்து குறி சொல்லி வந்து சாமி அடிச்சு, இப்போ வந்து வாசுவும் இல்லைங்கிறனால நம்ம குடும்பத்தில் உள்ள ஆண் வாரிசு மேலே தானே அவங்க வரும். அதனால தான் வந்து இவனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு இந்த டுபாக்கூர் பையன் வந்து இவன் மேலே வந்து சாமி ஆட போகுதா? என்ன கதை கட்டிக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி நாடகம் ஆடி இப்படிலாம் வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துடலான்னு மட்டும் நினைக்காது. அதுக்கு எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே தனம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் தான் சொல்கிறான்ல, கொஞ்சம் கேளுங்களேன். இப்போ அம்மா பாவம் இல்லை, இத்தனை வருஷம் அவங்க கூட தானே இருந்திருக்காங்க, ஏதோ ஆசைப்பட்றாங்க பையன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லையா அப்படின்னோன்னா, ஏன் பேச மாட்டேன்? இவன் பண்ணி வச்சுருக்க வேலையெல்லாம் வந்து தான் அங்கே ஒருத்தி நிற்கிறா பார்த்தியா பாரதி, இவன் தமிழும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவனால், இவ்வளவும் தெரிஞ்சிருந்து வந்து நீங்கள் 4 பேரும் சேர்ந்து கூட்டு கலவானீங்களா அப்படின்னு கூட வந்து மணியும் சேர்த்துக்கிட்டாப்புல. மணி, தனம், மரகதம், துரை, உங்கள் 4 பேரோட கூட்டு கலவாணி தரலாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீங்கள் சொன்னாலும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நான் அவனை சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னோடனே உடனே வந்து வாசு ஃபோட்டோவை முன்னாடி பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்பா பார்த்தியா, நீயும் என்னை விட்டு போயிட்ட, இருக்கிற ஒரு பிள்ளையும் வந்து என் கூட வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுவ ஆரம்பித்தோடனே, ஏமா பாரதி நீ எனக்காக வந்து எதுவுமே பேச மாட்டியா அப்படின்னோடனே பாரதி வந்து மாமா கிட்ட சொல்லணும், இங்கே பாருமா, இவங்கெல்லாம் நாடகம் ஆடி அழுகுற சென்டிமெண்ட்டை வச்செல்லாம் நீ வந்து முடிவெடுக்காத, இவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் நீ வந்து மண்டையில் ஏற்றிக்காத அப்படின்னு. எனக்காக மாமா அப்படின்னோடனே சரி போனால் போகுது அப்படிங்கிறப்ப ஒரே அடியாக வந்து துரை வந்து காலிலே விழுந்துடுறாப்புல. காலில் விழுந்து கதறினோன்னா வந்து, டேய் எந்திரிடா, உன் நாடகத்தெல்லாம் வந்து கண்ணீர் வடிக்கிறது உங்கள் அம்மா, உங்கள் நாடகம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா, முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத போ அப்படின்னோடனே வாசு ஃபோட்டோவை பார்த்துட்டு பயந்து நடுங்கிறாப்புல. நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பழசெல்லாம் அடி வாங்கினது ஞாபகம் வந்துட்டு ஒரே அடியாக வீட்டை விட்டு நவுந்து வேகமாக போயிடுறாப்புல. எதுக்கு இங்கே இருக்கணும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஆதி வந்து செம மாதம் வந்து வாசு மாதிரியே குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ஷர்ட்டை இப்படி காலரை தூக்கி விட்டுட்டு கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கினோன்னா மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஃப்ரெண்டு தமிழ் ஓடி வராங்க. ஓடி வந்தோன்னே வந்து இந்த ட்ரெஸ்ஸு பட்டுப்பாவடையில் அருமையாக இருக்குமா அப்படின்னோடனே, நான் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் நீங்கள் முந்திக்கிறீங்கல்ல அப்படின்னோடனே, அம்மா எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி ஆதி அழைச்சிட்டு போகிறப்ப வந்து கரெக்டாக பாரதி வந்து கேட்குறாங்க தமிழ்கிட்ட. ஆதி பின்னாடி நிற்கிறது வந்து பாரதிக்கு தெரியாது இல்லையா, அதனால் வந்து அம்மா உன் ஃப்ரெண்டு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னா, அம்மா அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, உன் ஃப்ரெண்டு பின்னாடி தான் நிற்கிறாரு, நீ அவர்கிட்டயே கேளு அப்படின்னோடனே டக்குன்னு திரும்புகிறாங்க. திரும்புகிறப்ப ஆதி வந்து காது கிட்டக்க வந்து நின்னோடனே பார்த்தோன்னே லைட்டாக ஸ்லிப் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இருங்க ஒன்றும் பத்திராதீங்க, என்ன ஆதி நீங்கள் வர வர வந்து வேஷ்டி சட்டையிலே எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே குங்குமம் வச்சுட்டு அப்படின்னோடனே, புடவைக்கு மேட்சிங்காக வேட்டி சட்டை தானே நல்லாயிருக்கும், கோட் சூட் போட்டால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு தலையாட்டிக்கிட்டே 2 பேரும் வராங்க. வர்றப்போ வந்து டக்குன்னு வந்து ஆதி வந்து துரையை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னா, என்ன பாரதி இவெல்லாம் வந்திருக்கான், எப்படி வந்தான் அப்படின்னோன்னா, கையை விடுங்க அப்படின்னு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னொன்னா பாரதி டக்குன்னு ஆதி கையை பிடிச்சி வேண்டாம் விடுங்க அப்படின்னு. எப்படி விடலாம், உங்களுக்குலாம் எப்படி மனசு வருது, அவன் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா, ஏதோ ஒரு வில்லங்கத்தோடு வந்திருக்கான், ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான், விடுங்க பாரதி அப்படின்னு கையை பிடிச்சி அந்த பக்கம் துரையை அடிக்கலான்ட்டு போகிறாங்க. மறுபடியும் பாரதி வந்து கையை பிடிச்சிட்டு, எனக்காக நடந்த விஷயம் அத்தை தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, எப்படி இவங்களெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியுதுன்னே தெரியல அப்படின்னோடனே, நான் சொல்கிறேன் அதாவது இந்த குடும்பத்தில் உள்ள ஆண் வாரிசு மேலே தான் வரும், சாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. துரை வந்து டக்குன்னு வந்து ஆதியை பார்த்து கையை இப்படி தூக்கி காட்டுறாரு. இந்த பக்கம் ஆதி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வாசுவா மாதிரி அப்படி நிற்கிறாப்புல. அதை பார்த்தோன்னா வந்து பாரதி வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனதுனால அமைதியாகிடுறாப்புல. ஆனால் ஒரு செகண்ட் வந்து லைட்டாக வந்து துரை வந்து சரி வேண்டாம் வேறு ஏதாவது ஐடியா பண்ணிப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு நவுந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கையில் ஒரு பொருளை வச்சு தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அறிவும் சரி மணியும் சரி, ஆஹா அடுத்த வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த பொருளை தூக்கி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சொன்னால் கேள்றா, தயவு செஞ்சு பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து அந்த பக்கம் போனதுக்கப்புறமேட்டுக்கு அறிவு
அறிவு வந்து சொல்கிறாப்புல, என்ன அடுத்த முடிவு பண்ணிட்ட போல் திட்டம். ஆமாம், முடிவு பண்ணிட்டேன். இந்த தடவை வந்து மிஸ்ஸே ஆகாது. இந்த தடவை வந்து இந்த அங்கே நிற்கிறாளே அவளை தான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்படி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோன்னே, இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அதுதான் அப்படின்னோன்னே, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நீ அது மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு வேண்டிய காசையும் கொடுக்குறேன், உன்னை நான் வந்து வெளியிலேயே எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன நிஜம்லேயே நம்பலாமா அப்படின்னோன்னே, அதெல்லாம் கண்டிப்பாக நம்பலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, சரி நான் கவலைப்படாதீங்க நல்லபடியாக பண்ணிடுறேன் அப்படின்ட்டு துரைக்கு வந்து அறிவு வந்து வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மணிக்கு இந்த விஷயம் தெரியாது. இனிமேல் வந்து பிரச்சனை பண்ண மாட்டான், நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அறிவு சொன்னோன்னே, பரவாயில்ல பெரிய மனுஷன் சொன்னதையாவது கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தமிழுக்காக வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்க அப்படின்னோடனே, துலாபாரத்தில் வந்து வெயிட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்து, நல்ல வேளை சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பே வந்துட்டீங்க, இன்னும் பெரிய பிள்ளையாக இருந்துச்சுன்னா நிறைய செலவு ஆகிருக்கும்ல அப்படின்னோடனே ஆதி வந்து சத்தம் போடுறாங்க. சாரதாமாவும் தயவு செஞ்சு பேசாமல் இரு, ஆமாம் இன்றைக்கி என்ன சத்தம் போடுறான், நாளைக்கு ஒன்றை சத்தம் போட போகிறான் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து தனம் சொல்கிறாங்க, அது துலாபாரம் நவரவே நவராது, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன்.